முருகா சரணம். திருச்செந்தூருக்கு நீங்கள்லாம் எத்தனை முறை போயிட்டு வந்திருக்கீங்க? இல்லை யாரெல்லாம் போயிருக்கீங்க? இல்லை இது வரைக்கும் நீங்கள் போகணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து முருகன் தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு நாள் கொடுப்பார். நீங்கள் திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகளாக தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்துட்டே வாங்க. நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலை என்னன்னு கேட்கறதுக்கு முருகன் உங்களுக்கு ஒரு அழைப்பை வந்து கொடுப்பாரு. அப்போ நீங்கள் திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் போது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு 6 நாட்களாவது விரதம் இருந்துட்டு நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அந்த வரிசை கியூ வந்து ரொம்ப தூரத்துக்கு நிற்குது. அதுவரையும் சும்மாவே நிற்காம கையில் கண்டிப்பாக நீங்கள் திருப்புகழ் புத்தகமோ வேல்மாறல் புத்தகமோ கையில் கொண்டு போங்க. அந்த திருச்செந்தூர் மண்ணில் நிற்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் முருகனுக்காக தவம் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டே நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவு திருப்புகழை வந்து பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான தரிசனம் வந்து ஐயன் வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாரு. ஐயனை பார்த்துட்டு வரும்போது அங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு பிடிமண் கொஞ்சம் கொண்டு வாங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அலை வந்து அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து எடுங்க. அதை கால்படாத இடத்துலேருந்து கொஞ்சமாக மண் கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரும்போது ஐயன் உங்கள் கூடவே ஓடி வந்துடுவார். உங்களை காக்கும் காவலனா வேலவன் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பாருங்க. ஐயன்கிட்ட ஒன்று மட்டும் வேண்டிக்கோங்க, எப்போ நினச்சாலும் உன்னை வந்து பார்க்கக்கூடிய பாகியம் மட்டும் குடுமுருகா அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. திருச்செந்தூர் செந்திலானவனுக்கு அரோகரா.